மார்ச் 24, 2025 அன்று சென்னையை உலுக்கிய ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்தது. யூடியூபர் சவுக்கு சங்கரின் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. சுமார் 20 பேர் கொண்ட ஒரு கும்பல் அவரது வீட்டுக்குள் வலுக்கட்டாயமா நுழைந்தது. சங்கர் வெளியூர் சென்றிருந்த நேரத்தில் அவரது வயதான தாய் மட்டும் வீட்டில் இருந்தார். சிலர் துப்புரவு தொழிலாளர்கள் போல வேடமணிந்த அந்த கும்பல் வீட்டை சூறையாடியது. மனித கழிவுகளையும் சாக்கடையையும் வீட்டுக்குள் கொட்டியது. இந்த கொடுமைக்கு மேலாக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கும் போதே சங்கருக்கு வீடியோ கால் செய்து வீட்டுக்கு தீ வைப்பதா மிரட்டினர். இதனால் அவரது தாய் பெரும் அச்சமடைந்தார். இந்த தாக்குதல் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஆர்வலர்களின் பாதுகாப்பு குறித்து கடுமையான கவலைகளை எழுப்பியுள்ளது. குறிப்பா ஒருவரின் சொந்த வீட்டை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலின் துணிச்சல் மிகவும் வருத்தமளிக்கிறது. இந்த சம்பவம் கடும் கண்டனத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. பட்டப்பகலில் இப்படி ஒரு வெளிப்படையான தாக்குதல் எப்படி முடியும் என பலரும் கேள்வி எழுப்புகின்றனர். இந்த கொடூரமான தாக்குதலுக்கான நோக்கம் பழிவாங்கும் செயல் என்று நம்பப்படுகிறது. சவுக்கு சங்கர் தனது யூடியூப் சேனலில் புலனாய்வு பத்திரிகையாளராக அறியப்படுகிறார். அரசாங்கத்தில் நடக்கும் ஊழல்களை அடிக்கடி அம்பலப்படுத்துபவர். தாக்குதலுக்கு சற்று முன்பு சங்கர் ஒரு வீடியோவை வெளியிட்டார். அந்த வீடியோவில் அரசு சாக்கடை லாரிகள் வாங்குவதில் நடந்த முறைகேடுகளை அம்பலப்படுத்தியிருந்தார். அந்த வீடியோவில் ஒரு மூத்த அரசியல்வாதி சிக்கியிருப்பதா நம்பப்படுகிறது. சங்கர் தனது வீடியோவில் ஊழலை மட்டுமே குறிவைத்ததாகவும் துப்புரவு தொழிலாளர்களை அல்ல சூறினாலும் தாக்குதல் வேறு விதமாக சூறுகிறது. துப்புரவு தொழிலாளர்கள் போல வேடமணிந்த தாக்குதல் நடத்தியவர்கள் ஒரு செய்தியை அனுப்ப வேண்டும் என நோக்கத்தில் இருந்ததாக தெரிகிறது. சங்கரின் அம்பலத்துக்கும் துப்புரவு தொழிலாளர்களுக்கும் இடையே ஒரு தொடர்பை ஏற்படுத்தவே அவள் விரும்பினர். இந்த உத்தி சங்கரின் பணியை அவமதித்து அவர் மீது கோபத்தை தூண்டும் ஒரு முயற்சியாக தெரிகிறது. சங்கடமான உண்மைகளை அம்பலப்படுத்தும் போது பத்திரிகையாளர்கள் எதிர்கொள்ளும் அபாயங்களின் கொடூரமான நினைவூட்டலா இந்த சம்பவம் அமைந்துள்ளது. ஒரு விமர்சன குரலை ஒடுக்குவதற்காக இந்த தாக்குதல் திட்டமிடப்பட்டதா என்ற கவலைகளை எழுப்புகிறது. தாக்குதலுக்கு பிறகு சவுக்கு சங்கர் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வச்சார். சென்னை பெருநகர காவல்துறையை நோக்கி விரல் நீட்டினார். காவல்துறையினர் தனக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் இந்த தாக்குதலை திட்டமிட்டதாக சங்கர் நம்புகிறார். காவல்துறையை கடந்த காலத்தில் விமர்சித்ததுக்கு பழிவாங்கும் நடவடிக்கை இது என்று அவர் கூறுகிறார். சங்கரின் தாய் G3 கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஆனா காவல் ஆணையரின் வேண்டுகோளின் பேரில் வழக்கு சிபி ஷெட்டிக்கு மாற்றப்பட்டது. இந்த நடவடிக்கை காவதையின் தொடர்பு குறித்த சங்கரின் சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. சவுக்கு சங்கரின் வீட்டின் மீதான தாக்குதல் இந்தியாவில் பேச்சுரிமை மீதான நேரடி தாக்குதலாகும். எதிர்ப்பு குரல்களை ஒடுக்கவும் தவறுகளை அம்பலப்படுத்துபவர்களை மீட்டவும் செய்யப்பட்ட வெளிப்படையான முயற்சி இது. இந்த சம்பவம் நாட்டின் ஜனநாயகத்தின் நிலை குறித்து முக்கியமான கேள்விகளை எழுப்புகிறது. பத்திரிகையாளர்கள் தங்கள் வேலையை செய்வதற்காக தாக்கப்படும் போது அது ஒரு குளிர்ச்சியான விளைவை ஏற்படுத்துகிறது. இது போன்ற விளைவுகளை எதிர்கொள்ளும் அச்சத்தாமதா மற்றவர்கள் அநீதிக்கு எதிர்வு தடுக்கிறது. பத்திரிகையாளர்களையும் ஆர்வலர்களையும் பாதுகாப்பது என்பது தனிநபர்களை பாதுகாப்பது மட்டுமல்ல, அது ஒரு சுதந்திரமான மற்றும் ஜனநாயக சமூகத்தின் அடித்தளத்தை பாதுகாப்பதாகும்.